rhomboid glossitis. மீடியன் ரோம்பாய்ட் கிளாசிட்டிஸ் அப்படின்னா என்னென்னா மிட்லைனில் ரோம்பாய்ட் ஷேப்பில் உள்ள ஒரு இன்ஃப்ளமேஷன். இது வந்து ஒரு ஏசிம்டமேட்டிக், ஒரு எலாங்கேட்டட், அப்புறம் வந்து எரித்ரோமெட்டஸ் பேச்சஸ் ஆஃப் ஏட்ரோபிக் மியூக்கஸ் ஆன் டோசல் சைட் ஆஃப் த டங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி இருக்கும், இது ரோம்பாய்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏட்டியாலஜிக்கல் பார்த்தோம்னா இது வந்து கரெக்டான ஒரு ஏட்டியாலஜிக்கல் இது எதனால் வந்தது அப்படிங்கிறது ஒரு கரெக்டான இது கிடையாது. முக்கால்வாசி எப்படின்னா இந்த டோர்சம் டியூபர்குலம் இம்பேர் இருக்குல்ல, இந்த டியூபர்குலம் இம்பேரும் இந்த லேட்ரல் ப்ராசஸும் ஒரு ஃபியூஷன் ஆகி ஒரு டங்க் மாதிரி ஃபார்மேஷன் ஆகும். ஆனால் இந்த மீடியன் ரோம்பாய்ட் கிளாசிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு இதில் இந்த ரெண்டு லேட்ரல் ப்ராசஸும் வந்து ஃபியூஷன் ஆகாமல் ஒரு டங்க் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதனால் வந்து மீடியன் ரோம்பாய்ட் கிளாசிட்டிஸ்ன்னு வருது. இது ரோம்பாய்டின் ஷேப்பாகவும் இருக்குது, அதே மாதிரி ஸ்மூத் எரித்ரோமெட்டாஸாகவும் இருக்குது. இது இந்த ரோம்பாய்ட் ஷேப்பில் உள்ள இந்த ஏரியா மட்டும் என்னென்னா பெரும்பாலும் வந்து இந்த கேண்டிடேட் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு ரொம்ப சஸ்பெக்டபிள் ஏரியாவாகவும் இது இருக்குது. இது எப்படின்னா வந்து ஸ்மூத்தாகவும் ரெட்னஸாகவும் இந்த பிங்க் கலர்லையும் இருக்கும். இட் இஸ் எரித்ரோமெட்டஸ் ஜோன். இட் இஸ் ஹைலி சஸ்பெக்டபிள் டு த கேண்டிடாசிஸ். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம்னா பேப்பிள்ளே இருக்காது, நாட் ஹேவிங் பேப்பிள்ளே அண்டு எனி டேஸ்ட் பட்ஸ் இந்த இடத்துல இருக்காது. அதே மாதிரி லெஸ் தென் 2 சென்டிமீட்டர், இது 2 சென்டிமீட்டருக்கு குறைவாக தான் இருக்கும். பெரும்பாலும் இது யாருக்கு இருக்குன்னா மேல் ப்ரெடிலெக்ஷன்ஸ். இது இஸ் மோர் காமன்லி சீன் இன் மேல் ப்ரெடிலெக்ஷன் அண்ட் கலர் வேரிஸ் ஃப்ரம் பிங்க் டு ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டு இந்த டியூபர்குலம் இம்பேரில் உள்ள கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோன்னா இது வந்து ஒரு வெல் டிமார்க்கடு ஒரு எரித்ரோமெட்டஸ் ஜோனாகவும், அதே மாதிரி வந்து மிட்லைனில் உள்ள ஒரு போஸ்டியல் டோசல் டங்க்லையும் இது இருக்குது. இது பெரும்பாலும் காமன்லி இது எங்கே ஆரிஜினேஷன் ஆகும் அப்படின்னா இந்த டியூபர்குலம் இம்பேர் இருக்குல்ல, அது கீழே சல்கஸ் டெர்மினாலிஸ்ன்னு இருக்கும். அந்த சல்கஸ் டெர்மினாலிஸுக்கு முன்னாடி வி ஷேப்டு சர்க்கும்பலட் பேப்பிள்ளே அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவுக்கு முன்னாடி உள்ள ரோம்பாய்ட் ஷேப்பில் உள்ள இந்த மீடியன் ரோம்பாய்ட் கிளாசிட்டிஸ் அப்படின்னு இருக்கும். இது வந்து ரொம்ப இன்ஃப்ளமேஷனாகவும் இருக்கும். ஏன் இன்ஃப்ளமேஷனாக இருக்குது அப்படின்னா அது கேண்டிடல் இன்ஃபெக்ஷன் நடக்கிறதுனால அது ரொம்ப இன்ஃப்ளமேஷனாக இருக்குது. இந்த லிசன்ஸ் எப்போயுமே வந்து சிம்மெட்ரிக்காக இருக்கும், இந்த பைலேட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டங்க் வந்து பார்த்தோம்னா அந்த டங்க் வந்து டச்சஸ் ஓவர் த சாஃப்ட் பேலட் இந்த மிட்லைன். இந்த டங்கில் வந்து ஒரு பேட்சி லேயர் மாதிரி இருக்குமா, அந்த பேட்சி லேயர் என்ன பண்ணணும்னா அந்த சாஃப்ட் பேலட்டில் அடிக்கடி டச் ஆகும். ஸோ அந்த சாஃப்ட் பேலட்லேயே வந்து இந்த எரித்ரோமெட்டஸ் லெஷன் வரும். லைக் எப்படின்னா இங்கே பாருங்களேன், இது உங்களுக்கு தெரியும். இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த மீடியன் ரோம்பாய்ட் கிளாசிட்டிஸ் இந்த இடத்துல இருக்கா, இந்த கிளாசிட்டிஸ் வந்து இந்த இடத்துல சாஃப்ட் பேலட்டில் அடிக்கடி டச் ஆகிறதுனால இந்த சாஃப்ட் பேலட்லேயும் ஒரு எரித்ரோமெட்டஸ் லெஷன் வருது. இதுக்கு பேர் என்னென்னா கிஸ்ஸிங் லீசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பெரும்பாலும் அடிக்கடி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக டச் ஆகிறதுனால இது வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு due to routine contact known as kissing lesion, the term called kissing disease. இந்த டிசீஸ்னால் என்னென்னா இன்ஃபெக்டியஸ் மோனோநியூக்ளியஸ் செல்ஸ்லாம் வந்து இதில் வந்து அதிகமாக இருக்கும். ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபங்கிஃபார்ம் அண்ட் ஃபிலிஃபார்ம் பேப்பிள்ளே. இதில் வந்து இந்த மீடியன் ரோம்பாய்ட் கிளாசிட்டிஸ் இந்த ஏரியாவில் பார்க்கும்போது ஃபங்கிஃபார்ம் அண்ட் ஃபிலிஃபார்ம் பேப்பிள்ளே இதில் இருக்காது. ஸோ வந்து ஷைனி லேயராகவும் இருக்கும். அப்படி ஷைனி லேயராக இருக்கிறதுனால வந்து ரொம்ப ஷைனி லேயராக இருக்கிறதுனால ஃபங்கிஃபார்ம் பேப்பிள்ளே இது வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஸ்மூத் நோடுலார் சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபித்திலியம். அந்த டங்க்ல வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபித்திலியங்கிறதுல ஒரு நோடுலார் சர்ஃபேஸ் இருக்கும். அது மாதிரி ப்ரெசன்ஸ் ஆஃப் அக்காந்தோசிஸ் வித் எலாங்கேஷன் ஆஃப் ரெட்டி ரிஜஸ். அக்காந்தோசிஸ் வித் எலாங்கேஷன் ஆஃப் ரெட்டி ரிஜஸ்னால் இந்த மாதிரி டங்க்லையும் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க தான். presence of retiges, the elongation of presence of acanthosis with the elongation of retiges, லைக் இந்த மாதிரி இது வந்து பேராகெரட்டோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் டங்கில் பார்க்கலாம் சின்ன சின்ன நூடுல்ஸ்லாம் அந்த ரோம்பாய்டல் ஏரியாவில் வந்து இந்த நூடுல்ஸ்லாம் சம்டைம் ரொம்ப சிவியர் கேஸ்லாம் இந்த நூடுல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு. அந்த நூடுல்ஸ் மாதிரி ஃபார்ம்னா அது பேராகெரட்டேஸ் இந்த ஸ்குவாமஸ் எபித்திலியத்துலேருந்து ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபித்திலியத்தில் வந்து இந்த நூடுல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பித்தோடனே இந்த இதை வந்து நம்ம அதில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதில் வந்து இந்த மைல்டு டு மாடரேட் இந்த க்ரோனிக் இன்ஃப்ளமேட்டரி இன்ஃபில்ட்ரேட் செல்ஸ் வேறு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது எரித்ரோமெட்டசோன்ஸ் அப்படிங்கிற வந்து இந்த கேண்டிடாலாம் வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால இது வந்து பர்னிங் சென்சேஷனும் கேஸ் பண்ணுமா. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ்லாம் வந்து இந்த எரித்ரோமெட்டஸ் ஏரியாவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் கேண்டிடா ஹைஃபே, ஏன்னா கேண்டிடா இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால இந்த ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் பார்க்கும்போது கேண்டிடா ஹைஃபே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரீட்மெண்ட்டாக இதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது, பட் வந்து ஆன்டிஃபங்கல் தெரப்பி கொடுக்கலாம். ஆன்டிஃபங்கல் தெரப்பி கொடுத்தோம்னா அதோட இன்ஃபெக்ஷனோட இதை வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், மீடியன் ரோம்பாய்ட் கிளாசிட்டிஸ்னால் வேற ஒன்றும் இல்லை, இது வந்து டங்கில் வந்து ரோம்பாய்ட் ஷேப்பில் உள்ள ஒரு இன்ஃப்ளமேஷன் சொல்கிறாங்க. இந்த இன்ஃப்ளமேஷனில் பார்த்தோம்னா பேட்சியாகவும் ஏசிம்டமேட்டிக்காகவும் எலாங்கேட்டடாகவும் இருக்குது. இது டோசல் சைடு ஆஃப் த டங்கில் இருக்குது. இது ரோம்பாய்ட் ஷேப்பில் இருக்குது. இது எதனால் வருதுன்னா இது வந்து எட்டியாலஜிக்கல் ப்ராசஸ்ங்கிறது வந்து சரியாக சொல்ல முடியல. இந்த எட்டியாலஜிக்கல் ப்ராசஸ் வந்து அக்யூரேட்டாக ஒன்று எட்டியாலஜிக்கல் ப்ராசஸ் இது கிடையாது. பட்டு இந்த டியூபர்குலம் இம்பேரும் இந்த லேட்ரல் ப்ராசஸும் ஒழுங்காக ஃபியூஸ் ஆகலைன்னா இந்த மீடியன் ரோம்பாய்ட் கிளாசிட்டிஸ் வரும். ஏன்னா எம்பிரானிக் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் வந்து ஃபியூஸ் ஆகலைன்னா மோஸ்ட்லி சஸ்பெக்டபிள் டு த கேண்டிடைசிஸ். கேண்டிடைல் இன்ஃபெக்ஷன் வந்து அந்த இடத்துல வந்து கேண்டிடைல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு எரித்ரோமெட்டஸ் ஜோனும், இது வந்து சிமெட்ரிக்கலாகவும் பைலேட்ரலாகவும் லிசன்ஸாகவும் இருக்குது. இது வந்து 2 சென்டிமீட்டருக்கு குறைவாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பெரும்பாலும் வந்து மேல்ஸை தான் அஃபெக்ட் பண்ணும். கலர்ஸ் பார்த்தோம்னா அதோட அந்த லிசன்ஸோட கலர்ஸ் பார்த்தோம்னா பிங்க்லேருந்து ரெட் கலர் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. Rhomboid in shape and smooth. There are highly susceptible atrophic candidiasis. Clinical features அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா இட் இஸ் வெல் எலாங்கேட்டட் அண்ட் எரித்ரோமெட்டஸ் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜோன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா எலாங்கேட்டடாகவும் எரித்ரோமெட்டஸாகவும் இருக்கும். விச் அஃபெக்ட் த மிட்லைன் போஸ்டீரியர் டோசல் டங்க், அதாவது டெர்மினல் சல்கஸ் டெர்மினல்ஸ்க்கு முன்னாடி உள்ள சர்க்கியூமரேட் பேப்பிளைக்கு அதுக்கு உள்ள ஆன்டீரியர் சைடில் உள்ள ஏரியாவில் இந்த மீடியன் ரோம்பாய்ட் கிளாசிட்டிஸ் இருக்கும். இந்த மீடியன் ரோம்பாய்ட் இந்த கிளாசிட்டிஸ் இருக்கிறது வந்து ஒரு எரித்ரோமெட்டஸ் ஜோனாகவும் இந்த லிசன்ஸாகவும் இருக்குது. இது வந்து சாஃப்ட் பேலட் வந்து அடிக்கடி வந்து டங்கை டச் பண்ணுறதுனால வந்து ஒரு கிஸ்ஸிங் லிசன்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த கிஸ்ஸிங் லிசன்ஸ் மூலமாக வந்து சாஃப்ட் பேலட்டில் அடிக்கடி பட ஆரம்பிக்குது. சாஃப்ட் பேலட் அடிக்கடி படைக்கிறதுனால இது கிஸ்ஸிங் டிசீசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்ஃபெக்டியஸ் மோனோக்ளியஸ் அதிகமாக இருக்குது. அது ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் பார்த்தோம்னா வந்து ஃபங்கிஃபார்ம் ஃபிலிஃபார்ம் பப்பிலே வந்து ஆப்ஷன்ஸாக இருக்குது. அதே மாதிரி அந்த வந்து ஸ்மூத் நோடுலர் சர்ஃபேஸ், அந்த லிசன்ஸில் பார்த்தோம்னா ஒரு நோடுலர் சர்ஃபேஸ் மாதிரி இருக்கும். நோடுலர் சர்ஃபேஸாகவும் இருக்குது. வரும் ப்ரெசன்ஸ் ஆஃப் அக்காந்தோசிஸ் வித் எலாங்கேஷன் ஆஃப் ரெடி ரிஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் அக்காந்தோசிஸ் வித் எலாங்கேஷன் ஆஃப் ரெடி, ப்ரெசன்ஸ் ஆஃப் அக்காந்தோசிஸ் வித் எலாங்கேஷன் ஆஃப் ரெடி ரிஜஸ் அண்ட் பேராகெரட்டோசிஸ் ஏரியா பேராகெரட்டோசிஸாகவும் இருக்குது. பேராகெரட்டோசிஸ் ஏரியாவும் ஏரியாவும் இருக்குது. அதே மாதிரி இது வந்து ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடையாது. இது வந்து ஆன்டிஃபங்கல் தெரப்பி டிக்ரீஸ் எரித்ரோமெட்டல் லிசன்ஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்த இன்ஃப்ளமேட்டரி ஏரியாவில் பார்க்கும்போது பார்த்தோம்னா அது வந்து க்ரோனிக் இன்ஃப்ளமேஷன்ஸ் ஆஃப் செல்ஸ் அப்படிங்க. அந்த எரித்ரோமெட்டஸ் ஏரியாவில் வந்து க்ரோனிக் இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் கேண்டிடா ஹைஃபே அந்த கேண்டிடாசிஸ் வந்து இந்த இடத்துல அஃபெக்ட் ஆனதுனால க்ரோனிக் இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து மாடரேட்லி ஃபைப்ரோசிஸ் ஸ்ட்ரோமாவும் இருக்குது. அதுக்கு வந்து இதில் வந்து பர்னிங் சென்சேஷன்ஸ் இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதை குறைக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடையாது, பட் வந்து ஆன்டிஃபங்கல் தெரப்பி கொடுத்து இதை வந்து நம்ம சரி பண்ணலாம்.